மேசம் ராசி இது வந்து ஒரு சரராசியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நெருப்பின் தத்துவத்தை கொண்ட ஒரு ராசியாகவும் இருக்குது. இந்த மேச ராசிக்கிட்ட பாருங்கள், சுயநலம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. கொஞ்சம் மூர்க்கத்தனம் வேணா இருக்கும். கோபம் எளிதில் வந்துடும். எப்பொழுதுமே உங்களுக்கான அங்கீகாரத்தை பெறுவதில் முன்னுரிமை வழங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. கோபம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிடிவாத குணம் நிறையவே இருக்கும். அச்சம் இல்லாமல் செயல்படுறது இந்த மேஷராசிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான இயல்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் ஒரு வேதனையாக இருந்தாலும் சரி, இழப்பாக இருந்தாலும் சரி, அதை பெருசாக நினச்சி வருத்தப்படாமல் அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு அந்த அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய தன்மை இந்த மேசராசிக்கிட்ட நிறையாவே இருக்கும். மேசராசியோடைய அதிபதி செவ்வாய். இதோட உருவம் ஆடு, அதாவது சரராசியாக பார்க்கப்படுது. இந்த ராசி வந்து உடல் உறுப்புகளில் தலையே குடிக்குது. இந்த ராசிக்குரிய கடவுள் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான். மலை மற்றும் சிறு காட்டு பகுதி, முச்செடி, கரடு முரடான கற்கள், பாறைகள் நிறைந்த இடமா மேசராசி அன்பர்களுக்கு அமைஞ்சோம். மேசராசி அப்படின்னு சொல்லும்போது பாருங்களேன், முருகப்பெருமான ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வளங்களும் பெறணும் அப்படின்னா முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்கிறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா விதத்திலுமே நீங்கள் பெறலாம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடர் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஜோதிடத்தை எளிய முறையிலையும் கணிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்குமே வந்து இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்பை வச்சு இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்கள் ஜாதகத்தில் கிரக அமைப்பு எப்படி இருக்குது, அதனால் என்ன மாற்றங்களையும் என்ன எப்படி முன்னேற்றத்தை பெறணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மேசராசிக்கான இந்த மாதத்தின் பலன், அதாவது இந்த மார்ச் மாதத்துக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரியான கிரக சூழல் உருவாகியிருக்கு, இந்த சூழலில் எந்த விஷயத்தை நீங்கள் தவிர்க்கணும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், சாதகமாக என்னெல்லாம் நடக்கும், பாதகமாக என்ன அமையும், பாதகத்திலிருந்து விடுபட என்ன செய்யணும் அப்படிங்கிற இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்கள் இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மாதம் நல்லது நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் இன்னுமே சந்தோஷமாக உங்களோட பணிகளை உத்வேகமாக செய்வீங்க. வரக்கூடிய விளைவுகளை தெரிஞ்சுக்கிறதுனால அந்த விளைவு ஏற்படாமல் அதை தவிர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இல்லையா? அதனால தான் நீங்கள் பயன்பெறக்கூடிய பதிவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் மேன்மை அடைய என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிக்கிறோம். இந்த மேஷ ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம் இருக்குது. கிரகநிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தைரிய வீரிய ஸ்தானத்தில் பாருங்கள் குரு பகவான் இருக்கார். சுகஸ்தானத்தில் சந்திரனும், பஞ்சமஸ்தானத்தில் பாருங்கள் கேது பகவான் இருக்கார். அதுக்கப்புறம் தொழில் ஸ்தானம், இதில் பார்த்தா சூரியன், சுக்கிரன், புதன், சனி, ராகு, செவ்வாய், இந்த 6 கிரக சேர்க்கையும் ஒரே இடத்துல ஏற்படுது. தொழில் ஸ்தானத்தில் இந்த 6 கிரகங்கள் இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல, தொடர்ந்து பாருங்கள். இந்த கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது பாருங்களேன், இந்த மேஷராசி அன்பர்களுக்கு எப்பொழுதுமே திறமையை கையாண்டு நன்மையை பெறக்கூடியவங்க தான். ஆனால் கடந்த காலத்தில் துன்பம் ரொம்பவே வாட்டி வதச்சிருக்கும். வரவுக்கும் செலவுக்கும் பற்றாக்குறையாக ஏற்பட்டிருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே சமாளித்து ஒரு சின்ன குறுகிய நேரத்தில் முன்னுக்கு வரக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குங்க. இந்த மேசராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு திறமையான ஆற்றல் இது அப்படின்னு சொல்லலாம். எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். அடுத்தவங்களோட செய்கை தேவையில்லாமல் உங்களுக்கு கோபத்தையுமே ஏற்படுத்தும். கொஞ்சம் நிதானமாக இருங்க. கடந்த காலத்தை விடவே இந்த மாதம் நீங்கள் ரொம்பவுமே பொறுமையாக நிதானமாக செயல்படணும். எதிரில் இருக்கிறவங்களோட சொல் செயல் அப்படின்னு ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களோட செயல் வந்து உங்களுக்கு கோபத்தை தூண்டும். நிதானமாக செயல்படுங்க. உங்களுக்கான பணிகளில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம் கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் நிதானமாக செயல்படுங்க. யோசித்து எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அந்த ஒரு வேலையும் செய்ய தொடங்குங்க. சொந்த காரியங்களில் கொஞ்சம் தாமதம் வரும். நீங்கள் பிளான் பண்ணதை விடவே காலதாமதம் கொஞ்சம் விரயமாகும். அதனால் டென்ஷன் ஆகாதீங்க. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சந்தோஷமான விஷயத்தை நினச்சி மனநிறைவு பெறுவது நல்லது. அதே போல் இந்த மேசராசியில் இருக்கிறவங்க உங்கள் எதிர்பாலினர் ஆணாக இருந்தால் பெண்கிட்டையும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள்கிட்டையும் பழகும் பொழுது கவனமாக இருக்கணும். கவனம் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இந்த அமைப்பு பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் நிறைய போட்டிகள் உங்களை சூழ்ந்திருக்கும். தொழில் வியாபாரத்திலாம் ரொம்பவுமே தடைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இப்போ பாருங்களேன், அந்த போட்டி உங்களை விட்டு குறையக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. போட்டி இல்லாமல் சிறப்பாக உங்களோட தொழில் வியாபாரத்தை நடத்துவீங்க. நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. மருந்து, ரசாயனம் போன்ற தொழில்களையுமே எதிர்பார்த்த லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இந்த மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வை கண்டிப்பாக பெறுவீங்க. எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவு முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெறுவீங்க.
ஏன்னா கடந்த காலத்தில் அவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி வந்தவங்களுக்கு இப்போ அமைப்பு ரொம்பவுமே நல்லாயிருக்கு. தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்த நல்லா யோசித்து பிளான் பண்ணி பண்ணுங்கள், எல்லாமே நல்லதாக நடக்கும். இப்போ பாருங்களேன், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, உங்கள் நண்பர்கள் அப்படின்னு எல்லோரோட உறுதுணையுமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நினச்சது சாதிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம் வந்திருக்கு. இந்த அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். சரியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். நேரம் நல்லா இருந்தால் தானாக எதுவும் நடக்காது, நாம் செயல்முறைப்படுத்தணும், அது சரியாக நடக்கும். அதுதான் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே பாருங்களேன், உங்களோட அலுவலகம் தொடர்பான காரியங்களை நீங்கள் ஈடுபடும் பொழுது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுறது எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். அவசரம் வேண்டவே வேண்டாங்க. தேவையில்லாமல் பேசி சிக்கலில் மாட்டிக்காதீங்க. நிதானமாக செயல்படுங்க. எல்லாமே நீங்கள் நினச்சது போல் சரியாக நடக்கும். அதே போல் சீக்கிரமே மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை இந்த வார்த்தைகளால் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் மற்றவங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பளிங்க. ஆனால் பதில் சொல்லாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையே அந்த இடத்துலேருந்து வந்துடுங்க. அதே போல் நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு திணிக்காதீங்க அந்த ஒரு விஷயத்தையும். இந்த 2 விஷயத்திலையும் கவனமாக செயல்பட்டால் அலுவலகத்திலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை உருவாகும். குடும்பம் தொடர்பாக பார்த்தா, குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செய்கை உங்களுக்கு தேவையில்லாமல் கோபத்தை தூண்டும். இதனால் கவலை வரலாம். குடும்ப செலவை சமாளிக்க இப்போ பண வரத்துலாம் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். உங்கள் பிள்ளைங்களால் கொஞ்சம் சங்கடம் வேணால் வரலாம். ஏன்னா சொல்படி கேட்காது போல் இருப்பாங்க. நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்கிறது போல் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து பிடிங்க. இந்த அடிக்கிறது, திட்டுறது இதெல்லாம் குழந்தைங்கிட்ட வேண்டாம். உங்கள் மேலே வெறுப்பு தான் அதிகமாகும். இதனால் அவங்கக்கிட்ட நண்பர்கள் போல் பழகுங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து அவங்களோட செய்கையில் கவனமாக இருங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்டையுமே அனுசரித்து போகிறது நல்லதுங்க. வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான தருணம் உருவாகும். உங்கள் உறவினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவங்க மத்தியிலுமே நல்ல ஒரு மதிப்பும் சரி, மரியாதையும் கூடுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களோட செயல்கள் உங்களுக்கு தேவையில்லாமல் கோபத்தை தாங்க தூண்டுற மாதிரி இருக்கும். நீங்களுமே கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் நல்லது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திறமையெல்லாம் அதிகரிக்குது. அதனால் கவலை தேவையில்லை. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் மட்டும் பாருங்களேன், கொஞ்சம் நன்மை தீமை பற்றி கவலை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க, நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. நட்பு வட்டாரத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பழகிறது ரொம்ப நல்லது. உற்சாகமாக இருப்பீங்க. கடந்த காலத்தில் இருந்த டென்ஷன், ப்ரெஷர் இதெல்லாம் குறைஞ்சி இப்போ நீங்கள் ரொம்பவே தெளிவாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு உயர்வு ஏற்பட போகுது. இந்த டெக்னிக்கல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல வாய்ப்பு வரும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இந்த மாதம் வருது. உங்களோட செயல்களில் வேகம் உண்டாகும். புத்தி சாதுரியம், அறிவுத்திறன் இப்போ அதிகரிக்குது. எதை செய்கிறது, எதை விடுறது அப்படிங்கிற மனத்தடுமாற்றம் வரலாம். எதிர்பார்த்த பணவரவு இதனால் கொஞ்சம் தாமதப்படும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். பணவரவுமே நல்லா தாராளமாக பெறலாம். நிறைய வேலை இருக்கிறதுனால உடல் அசதியாக இருக்கும், சோர்வாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டி குறையுது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டால் மேஷராசியில் இருக்கிற நீங்கள் சிறப்பான உயர்வை பெறலாம். இந்த மேஷராசியில் இருக்கிற அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உறவினர் வருகையால் தவிர்க்க முடியாத செலவை சுமக்கக்கூடிய நேரம். முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகரின் சந்திப்பும் இப்போ உங்களுக்கு வருது. அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு அஸ்திவாரமாக கூட அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கு கூட்டு முயற்சிகள் லாபம் தரும். சிலரெல்லாம் குடும்பத்தோடு கூட்டாக சேர்ந்து தொழில் செய்து நல்ல ஒரு லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் அமையுது. ஏதாவது இந்த மாதிரி தொழில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு வருது அப்படின்னா அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்து பரணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. தொழில், வேலை, உத்தியோகம் இதில் எல்லாமே வெற்றி வாய்ப்பு நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. சேமிப்பு கொஞ்சம் உயரும். நீங்கள் உழைக்கும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியை ஏற்படுத்தும். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வை கண்டிப்பாக பெறுவீங்க. எதிர்ப்பும் சரி, இடையூறும் சரி ஒரு புறம் இருக்கும். அப்படி இருந்தாலுமே நீங்கள் உங்களோட தன்னம்பிக்கையாலையும் தைரியத்தாலையும் அதை எல்லாமே போராடி எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டாகியிருக்கு. கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் கடமைகளை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது. பொருளாதாரத்தில் இந்த பிரச்சனை நீங்கும். வைத்திய செலவும் வீண் விரைய செலவும் தவிர்க்க முடியாததாக இருக்கும். கவனமாக இருங்க. சில சமயம் இதனால் விரக்தி கூட வரலாம். மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் வரும். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் பெருசாக பிரச்சனை இருக்காது. இந்த வைத்திய செலவு மட்டும் கொஞ்சம் மன உளைச்சலை ஏற்படுத்தும். உணவு பழக்க வழக்கத்தை சீராக கடைபிடித்தாலே ஆரோக்கியத்தை நீங்கள் சீராக கடைபிடிக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய மாதம் இந்த மாதம். இந்த மாதம் வரக்கூடிய இன்பம் அதிகரிக்கும், துன்பம் உங்களை விட்டு விலகவும். பரிகாரமாக இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க, நல்லது நடக்கும். கந்தசஷ்டி கவசம் உங்கள் விரதம் இருந்து
கந்தசஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும், மனசில் ஒரு அமைதி ஏற்படும். முருகப்பெருமான மனமார பிரார்த்தனை செய்யுங்க, மகிழ்ச்சி உண்டாகும். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் நீங்கள் நினச்ச எல்லா காரியங்களுமே நல்லபடியாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.